தமிழ்மணி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து அஞ்சுகிறதான்ற இந்த கேள்விக்கான பிரதானமான நோக்கம்ன்றது, அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான இபிஎஸ் முன்வைக்கிறார். கலை யதார்த்தம் அதுதானா? பயந்ததுன்னா என்ன ஃபேக்டர் காரணமா இருக்கு? தினம் ஒரு ஸ்கீம் உடுப்பி ஹோட்டலில் இன்றைய ஸ்பெஷல்னு எழுதி போடுவான். அது அன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வேற கூட்டு. இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம்னா நாளைக்கு வேறு இந்த பாயசம். அதனால் அந்த இன்றைய ஸ்பெஷல் தான் இந்த கவர்மெண்ட்டு தினம் ஒரு ஸ்கீம். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, மக்களுக்கு தெரியும். மக்களோட முதல்வர்னு ஒரு ஸ்கீமு 19 நாளைக்கு முன்னாடி, அந்த டேட் எனக்கு ஞாபகம் இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்னை துணை மேயர் மகேஷ் பேட்டி கொடுத்துருக்கிறார். மகேஷ் குமார் சார், அது தோற்று போனது காரணம் நாங்கள் இல்லை, ஒரு அதிகாரியும் எங்களை மதித்து வரலை. அது இருக்கா இல்லையான்னு யார் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதை உடனே மேலே நேற்று போண்டாவாக இருந்தது இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டாவாக மாறுது, பேர் மட்டும் மாற்றி. அதுக்கு இதை தவிர வேறு எதையும் இப்போ ஏதோ 13 டிபார்ட்மெண்ட்டு 43 சர்வீஸாம். கேட்க அழகாக இருக்குது, கைதட்டலாம் சார். பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் நடத்தின கேஸு 34 வருஷம் அந்த வழக்கை நடத்தி உச்சநீதிமன்றமும் போயிட்டு வந்தோம். ஏண்டான்னா சார், அந்த மாவட்ட செயலாளர் 2 கோடி ரூபாய் கேட்குறாரு சார். அதிகாரிகள் தான் கேட்டு வாங்கி தர்றாங்க. நான் ஆர்டரே இருக்குது, எனக்கு ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் இதில் இல்லை. இதுதான் இந்த நிலைமை. இன்னொன்று, நான் சம்பந்தப்பட்டதே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பரந்தூரில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மனைவியின் பெயரில் லேண்டு வாங்கணும், 1995. தயவு செஞ்சு யார் வேணால் எழுதிக்கலாம், ரெக்கார்டை காமிக்கிற தப்பு. அதாவது எவ்வளவு பெரிய ஸ்கீமில் கூட இவங்களால் எவ்வளவு தப்பு பண்ணுறாங்கங்கிறதுக்காகத்தான் ஒரு ஏர்போர்ட்டுக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். கேட்டாங்க, நான் நேராக போய் எழுதி கொடுத்தோம். எப்போ எடுத்துக்க, ஒரு ஏர்போர்ட் வருதுங்கிறது எனக்கு பெரிய விஷயம். என் லேண்டில் ஏர்போர்ட் வருது, ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்து இறங்கி வந்தான்னா மகிழ்ச்சி எனக்கு, எடுத்துக்கோ. என்ன காசு வேணும்னா ஒரு அமௌண்ட்டு நான் சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். தயவுசெஞ்சு நீங்கள் ரைட்டிங்கில் ஒரு டிஆர்ஓ அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன் ரைட்டில். எப்போ சார்? 2 செப்டம்பர் லாஸ்ட் இயர். இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிடுச்சு, ஒன்றும் பண்ணலை. இப்போ நீ நேராக வந்து ரேட்டு பேசு எங்ககிட்ட, தப்பு இல்லை சார். என்ன ரேட்டு? தப்பு ரேட்டு ஒன்றும் இல்லை, அந்த இடத்தினுடைய ரேட்டு தான். நான் வேறு தவறான பொருளில் எதையும் நான் சொல்லலை சார். சென்ட் எவ்வளவு வேணும், ஏக்கர் எவ்வளோ வேணுங்கிறத நேராக வந்து சார் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா சார், தயாராக இருக்கிறேன், ஒரு நியாயமான ரேட்டு கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தான். என்னுடைய இடம், என்னுடைய மனைவியோட இடங்கிறத விட ஏர்போர்ட்டுங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக கருதுகிறேன் நான். புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. எங்கள் அப்பா அம்மாட்டம் சம்பாதிச்சதில்லை, எதனா வாங்கி போட்டோம் ஒரு காலத்தில், 30 வருஷம் ஓடி போச்சு, ரைட். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, 19 பேரை அழைச்சிக்கிட்டு போய் 3 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா கலெக்டரே நின்று சப்ரீசார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அங்கே தான் சிக்கல். என்ன சிக்கல்? கரெக்ட் சார். நீங்கள் ஒரு பொதுவாக இருக்கிறதுனால உங்களால் இந்த கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி நீங்கள் கேட்கணுங்கிறதுக்கு இன்னும் 100 உதாரணம் என்கிட்ட இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் அஃபெக்டடு, அந்த ஸ்கீமே நிற்கிதுனால இந்த அவங்க பண்ணுற தப்பால். என்ன சொல்கிறாங்க சார்? சார் ரொம்ப சிம்பிளாக நான் சுருக்கி சொல்கிறேன், மக்களுக்கு புரிகிற மாதிரி. லேண்டு வாங்கினா, நான் 95 வாங்கினேன் இல்லையா, இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு, விற்கிறேன் அரசாங்கத்துக்கு. இதை நான் சேல் டீடுன்னு போட்டு சப்ரீசர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டேன்னா
நான் விற்கிறேன், நீங்கள் அரசாங்கம் வாங்குது. இதுக்கு 20% 12% கேபிட்டல் கெயின்ஸு உண்டு. யாரும் மத்திய அரசாங்கத்துக்கு போகணும். இதையே அவங்க அக்யூசேஷனில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அக்யூசேஷனுங்கிறது எலமெண்ட் ஆஃப் கம்பல்ஷன் இருக்குது. அதில் என்னுடைய விருப்பம் அல்ல. அதில் இந்த இடங்கள் ஒரு பப்ளிக் இதுக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுறதுக்கு இல்லை சார். எதையுமே அதிமுகவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து பேசு, அதெல்லாம் நாங்கள் அக்கவர் பண்ண மாட்டோம், சப்ரீஸ் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போடு. ஏன்? அதில் எனக்கு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு 50 லட்ச ரூபா கொடுக்குதுன்னு வைங்க சார், ஐ எம் அக்ரியபிள்னு வச்சுக்கோங்க. 50 லட்சத்தை கொடு, முடிஞ்சு போச்சு. இல்லை சப்ரீசார் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டு கொடு எங்ககிட்ட, அது அக்யூசேஷன் அல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அது சேல் அண்ட் பர்ச்சேஸ். இப்படி ஒவ்வொன்றும் இவங்களுக்கு எதை ஹேண்டில், இது சிஎம், இது அதிமுகவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இது அதிமுக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலாக ஜெயலலிதா இருக்கிறப்பே அவங்க இது 2020 விஷன்னு ஒன்று போட்டாங்க, அதில் இருக்குது இது. ஆனால் அப்போ அந்த சுச்சுவேஷன் அன்னைக்கு வரல. நோட்டிஃபை நான் கேட்குறேன், இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதிலிருந்தே ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த புள்ளிக்கான காரணம்ன்றது மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனமா? இல்லை சார், நியாயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது தொடர்பான விஷயங்களையும் நீங்கள் கூட்டணிங்கிறதையும் தாண்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு சண்முகம், சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி. இது ஒரு பூஷ்வா அரசாங்கம். என் வார்த்தை இல்லை, ஒரு வாரத்துக்கு முந்தி 8 நாளைக்கு முன்னாடி இது திமுக அரசாங்கம் ஒரு half a பேஜ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூஷ்வா அரசாங்கம் அதை சொல்லிட்டு அவர் தான் இருக்கார் கூட்டணியில். அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள இவங்க தயாராக இல்லை. இன்னொன்று சொல்கிறாரு, ஒருவேளை விஜய் அதிமுக கூட போயிட்டா டஃப்பாக இருக்கும் சார். ரெண்டும் அந்த பேட்டியில் இருக்குது. யார் பேட்டியில் பார்த்துருந்தாலும் அதை பார்த்துருப்பாங்க. அதிலிருந்து அதில் ஒரு பயம் வருது இவங்களுக்கு. கூட இருக்கிற அவர் இன்னும் விட்ரா பண்ணலை, இவங்க அவர் கூட்டணியை விட்டு விலக்கி இல்லை. ஆக கூட்டணி இருக்கிறவர்களே இவர்களை எப்படி நடத்துகிறார்கள்? பூஷ்வா இல்லை, இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னா பாஜக எதிர்ப்பு புள்ளியில் அந்த வாக்குகள்லாம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வரும்ன்ற கால்குலேஷன் தானே திமுக போடுது. அப்படி இருக்கிறப்ப எப்படி இது திமுக எதிர்ப்பு வாக்குகள்? நீங்கள் சொன்ன லாஜிக் கரெக்டு தான். லெஃப்டை சொல்லிட்டீங்க, ரைட்டும் இருக்கு இல்லையா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் இன்னொரு 2 அணி இருக்குமானால் அங்கே தானே போக முடியும் சார். விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? திமுகவோட அவர் சேர முடியாது. மாநில அரசாங்கத்தை அமைக்கிறது, மாநில அரசாங்கத்தை இருக்கிற அரசாங்கத்தை அவர் ஆதரித்து கூட நிற்க முடியவே முடியாது. ரொம்ப எலிமெண்ட்ரி கால்குலேஷன் இது. பிஜேபி கூட மாட்டேன்னா போயிட்டு போகட்டும். அதிமுக அதையும் விட்டுட்டு அவர் வேறு யாரோடையும் வச்சு முதலமைச்சர்லாம் ஆகிட முடியாது. இது ஒரு அவருடைய இயலாமை. நேற்று தான் கேஸ் போட்டிருக்காங்க அவர் மேலே. இவர் நிறைய வெளியே வரல. அவருக்கு என்னென்ன லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு கூட அவருக்கு தெரியலை நேற்று. ஆனால் யாரோ சொல்லிட்டாங்க, நான் கட்டி கொடுத்துட்றேன், ரெடி. நீங்கள் இடிப்பீங்க, கட்டி கொடுப்பீங்களா? அந்த கண்டிஷனில் தான் பர்மிஷனே கொடுத்துச்சு இவருக்கு. ஒன்று இந்த பாருங்கள், இன்னும் ரொம்ப சின்ன விஷயம் சொல்கிறேன், முடிச்சிடுறேன் இதோட. எதையும் திமுக ஆட்சி ஹேண்டில் பண்ண தெரியலை. பேர் தான் வைக்கிறாங்க. வாட்டர் பிரேக்குன்னு ஒரு மூணு தடவையாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா பத்திரிகை. அது ஏதோ உலகத்தில் இது வரைக்கும் எந்த பள்ளிக்கூட மாணவனும் தண்ணி சாப்பிடாத மாதிரியும் 3 நிமிடம் 3 முறை. நல்லா கவனிக்கணும் சார். ஸ்கீமை படிச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும். 1 மணி மதிய லஞ்ச் வேளையிலையும் ஒருத்தர் வருது. மொத்தம் 3, காலையில் 1, பிறகு 1, மதிய. அது உணவு இடைவேளை. பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, நீ அந்த வாட்டர் பிரேக்கில் வெளியே போகக்கூடாது. எதை விட்டு வெளியே போகக்கூடாது? வகுப்பறையை விட்டு. சார், எந்த வகுப்பறையிலும் கார்ப்பரேஷன் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ மதிய உணவு சாப்பிட அனுமதிப்பது இல்லை.
கிடையவே கிடையாது. இல்லை, இது அவர் காலை சிற்றுண்டி அறிமுகப்படுத்தியிருக்கிறோன்றாங்க, மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி கல்லூரி மாணவிகளுக்கான தொகை கொடுத்துருக்குறோம். அப்படின்றப்போ இது எல்லாமே ஒரு நம்பிக்கை ஃபேக்டராக தானே இருக்குது. இவ்வளவு நம்பிக்கை திமுக அதனுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறப்போ அதிமுக பாஜகவை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? சார், நீ ஏதோ ஒரு காலை உணவு சொன்னீங்க, உங்களுக்கு தெரியல, பொதுவெளியில் சொல்கிறேன். கேஆர் தமிழ்மணி தான் அதை சொன்னான் செய்யின்னு. சன் டிவியில் சொன்னான், என்னை ராத்திரி தூங்க விடலை. அதை உடனே எழுதி கொடுங்களுக்கு ஒரு ஃபுல் பேஜ் காலையில் முரசொலியில் போடுறோம், அப்போ தான் முதலமைச்சர் பார்ப்பார். காலமாயிட்ட முரசொலி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப வேண்டியவர். தூங்க விடலை நைட்டில். என்ன, நான் ராவோட ராவாக எழுதி கொடுக்குறேன். காலையில் 4:30 மணிக்கு ஃபுல் பேஜ் போட்டாங்க. அதனால் அந்த நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், கேஆர் தமிழ்மணி ஆகிய நான் தான் அதனுடைய ஆத்தர். சொல்லி கொடுத்த போடு. அவர் எம்ஜிஆர் மதிய உணவு போட்டு பேர் வாங்கிட்டார். நீங்கள் ஏதாவது பண்ணணுன்னா சார், என்னுடைய பேட்டி சன் டிவியில் இருக்குது. அன்றைக்கு விடியற் காலையில் மறுநாள் காலையில் வந்த முரசொலி பத்திரிகையினுடைய ஃபுல் பேஜ் இருக்குது. எனவே அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ஸ்டாலினுக்கு அல்ல, அது கேஆர் தமிழ்மணி. எவன் சாப்பிட்டாலும் கேஆர் தமிழ்மணிக்கு தான் அந்த இது. நான் எனக்கு ஒன்று வேண்டாம். பேசலாம்.